அக்கா, இப்ப என்ன பண்றது? டாலி நம்ம கூட தான் இருக்க போறாளாமே. பூனம், இது அவளோட வீடுதான். அவளே இங்க இல்லனா நாம எப்படி இங்க இருக்க முடியும் சொல்லு? நீ ஏன் சொல்லு. பாருங்கக்கா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவ சந்தோஷமாவே இல்லக்கா. பூனம், எந்த குழந்தைக்கு தான் வளர்ப்பம்மாவை பிடிக்கும்? அக்கா, பூனம், நீ கரெக்டா தான் சொன்ன. அவங்க அம்மா செத்து போனதுக்கு அப்புறமா சுதீர் கொஞ்ச நாள்லயே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவ என்ன நினைச்சான்னா, முதல்ல அவங்க அம்மா அவளை விட்டு போயிட்டாங்க, அப்புறம் அவங்க அப்பாவும் அவளை விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப அவங்க 2 பேருமே எங்க இருக்காங்கன்னு தெரியல. ஆமா, என்னோட பொண்ணு எங்க? நீங்க ஏர்போர்ட் போனீங்கல்ல, அவளை கூப்பிட? போயிருந்தேன். ஆனா அவ அங்க இல்லையே. அவங்க ஃப்ளைட் ஏறிட்டாங்கல்ல. ஃப்ளைட்ல உட்கார்றதுக்கு முன்னாடி என்கிட்ட பேசு. அப்புறம் எங்க போயிருப்பா? ஒருவேளை அவளுக்கு என்ன பார்க்க விருப்பம் இல்லையோ? கல்யாணத்துக்கு அப்புறம் டெய்லி சண்டை போட்டுக்கிட்டே இருந்ததால அவளை நான் ஹாஸ்டலுக்கு அனுப்பி வச்சிட்டேன். அப்ப நடந்தது இன்னைக்கு நடந்த மாதிரியே இருக்கு. இன்னைக்கு என் பொண்ணை நானே ஸ்கூல்ல கொண்டு போய் விடுவேன். ஷட் அப். இந்த வாயால என்ன பொண்ணுன்னு கூப்பிடாத. டாலின்னு கூப்பிடலாம்ல. உண்மையை சொல்லட்டா, உன்னை எனக்கு பார்த்தாலே பிடிக்கல. அப்புறம் ஏன் என் பின்னாடியே வந்துட்டு இருக்க? அது ஏன்னா நீ எங்களோட செல்ல குழந்தை. என் அம்மாவுக்கு தான் நான் குழந்தையா இருந்தேன். இப்ப அவங்க உலகத்துல இல்ல. இங்க பாருமா, இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது. பேசுவேன். எனக்கு என்ன தோணுதோ நான் அப்படிதான் பேசுவேன். இந்த பொம்பளை எனக்கு சுத்தமா பிடிக்காது. இவங்க தான் எங்க அம்மாவை கொண்டு இருப்பாங்க. எங்க அம்மாவை கொல்றதுக்கு நீங்களும் இந்த பொம்பளை கூட துணையா இருந்திருப்பீங்க. என்ன சொன்ன? அட, என்ன பண்றீங்க நீங்க? முதல்ல எங்க அம்மாவை கொன்னீங்க, இப்ப அடுத்து என்ன கொல்ல வரீங்களா? நீங்க ரொம்ப மோசம். யூனோ, உங்க 2 பேத்தையும் நான் வெறுக்கிறேன். அட கடவுளே, இந்த பொண்ணு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? நான் தான் அழுகணும் சுதீர். உன்னை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவையாவது நான் இதை பத்தி யோசிச்சு இருக்கணும். டாலி மனசுல என்ன போயிட்டு இருக்குன்னு நான் புரிஞ்சிருந்திருக்கணும். அவ கரெக்டா தான் சொல்றா. நான் ஒரு கொலைகாரி தான். இல்ல சோனியா, நம்ம 2 பேரும் கொலைக்காரங்க கிடையாது. நான் ஒரு நல்ல முடிவா எடுத்திருக்கேன். டாலியை நான் ஹாஸ்டலுக்கு அனுப்ப போறேன். அங்க போனாதான் புத்தி வரும். அவளோட நல்லதுக்காகவும் நம்ம வீட்டோட நல்லதுக்காகவும் தான் இப்ப நான் அவளை ஹாஸ்டல் அனுப்பியிருக்கேன். இருந்தாலும் அவ நம்ம எல்லாரையுமே வெறுத்துக்கிட்டே இருக்காளே. எப்பவும் மன்னிக்கவும் மாட்டேன். டாலிமா, எங்க போயிருந்த? சாகிறதுக்காக போயிருந்தேன். அதுக்கப்புறம் யோசிச்சேன், உங்களை கொண்டுட்டு அப்புறம் சாகலான்னு. இங்க பாருமா, நீ இப்படி தப்பாலாம் பேசக்கூடாது. என்ன தப்பு? உங்களை விட பெரிய வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு தப்பா தெரியலையா? அப்புறம் அம்மா செத்ததுக்கு அப்புறம் இவங்களை வளர்ப்பு அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்ன குடிச்சிட்டு வந்து கத்துறியா? நான் குடிச்சிருக்கேன். டெய்லியுமே குடிப்பேன். டென்ஷன் எடுத்துக்காதீங்க. இது ஒண்ணும் உங்க காசு இல்ல, என் அம்மாவோட காசு. எனக்கு எங்க போக பிடிச்சிருக்கோ நான் அங்க போவேன். யூனோ அப்பா, எனக்கு இப்ப மெச்சூரிட்டி வந்துருச்சு. எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ப்ளீஸ்
யூ போத் என்ஜாய் யுவர் லைஃப் அண்ட் ஐ வில் என்ஜாய் மை லைஃப். இல்ல பை பை. இல்ல டாலிமா, நான் சொல்றத கேளு. அவசரப்படாத, நான் சொல்றத கேளுமா டாலிமா, நான் சொல்றத கேளு டாலி. அக்கா, டாலி இங்க இருந்து போயிட்டா. ஹா. நீயா? ஏய் என்னோட அழகான நீ எப்படி உள்ள டார்லிங். வந்த? ஹா? நீ என் பெட்ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னதான் என் மாமா கம்பெனில இருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாருல. என்ன பண்றது, நீ இல்லாம என்னால இருக்க முடியலையே. நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் உன்னை பத்தி மாமா கிட்ட நல்லபடியா சொல்லி வச்சிருக்கேன். இல்லனா இந்நேரம் நீ ஜெயில கம்பியை நீட்டு இருந்திருப்ப. உனக்கு இன்னும் தெரியல, நான் சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க மாமாவையும் ஒரு நாள் கண்டிப்பா பழி வாங்குவேன். நான் அதுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். உண்மையாவா? சரி கேளு, இங்க நம்மள யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி நீ இங்க இருந்து கிளம்பிடு. சரி தங்கம், சரி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, ப்ளீஸ் கிளம்பு. ஓகே. ப்ரோ நாளைக்கு வந்துடும். இல்லை டைமுக்கே வந்துடும் ப்ரோ. இல்லை அப்படிலாம் ஒன்று. ஏய் பார்த்து 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 நடங்க மேடம். பார்த்து நடந்து நான் என்ன பண்ண போறேன் பாஸ்? பாஸ் இல்லை, ரோனி. ஐ அம் டாலி. நைஸ் நேம். நான் ஒன்று சொல்லட்டா? நீ ரொம்ப அழகா வேற இருக்க, இப்போ தனியாகவும் இருக்க. இந்த நேரத்தில் யாராவது உன்கிட்ட தப்பா நடந்துக்கலாம், புரியுதா? நீ என் கூட வா, நான் உன்னை வீட்டில் விட்டுடுறேன். எனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. என் வீட்டையே நான் வெறுக்கிறேன், எங்க அம்மாவை. அதனால தான் நான் இந்த டைம்ல சுத்திட்டு இருக்கேன். ப்ளீஸ் எனாஃப். ஆல்ரெடி நீ ரொம்ப ஹையா இருக்க. நீ வா, நான் உன்னை வீட்டில் விட்டுடுறேன். எனக்கு வீட்டுக்கு போக விருப்பம் இல்லை. சரி, நம்ம வேலையை ஆரம்பிச்சிருவோம். அக்கா, நான் என்ன சொல்றேன்னா, நான் அம்மாவை பாக்குறதுக்கு ஊருக்கு போலான்னு இருக்கேன். உனக்கு இதை சொல்ல வெக்கமா இல்லையா? டாலி இன்னும் வீட்டுக்கு வரல, நீ ஊருக்கு போனோன்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப நடக்கிற எல்லா தப்புக்கும் என்னோட தவறு தான் காரணம் சோனியா. உன்னை நான் கல்யாணமும் பண்ணியிருக்க கூடாது, இப்படி என் பொண்ணு வாழ்க்கையும் கெட்டு போயிருக்கா. ஷூ, நீங்க என்னமோ பண்ணுங்க. யார் நீ? நான் போதையில் இருக்கும்போது என்ன பண்ண? நீ என்ன நினைச்சோ அதுதான். நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் உன் மேல. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். தாராளமா பண்ணு டார்லிங். அதுக்கு முன்னாடி இதை பாரு. பாத்தியா, இதுதான் உன்னோட வீடியோ. நீ என்ன வேணா சொல்லு டார்லிங், நீ ரொம்பவே செக்ஸியா இருக்க. ஐயோ, நிஜமா சொல்றேன், செமையா இருக்க. ப்ளீஸ் அதை டெலீட் பண்ணிருங்க.
நீ என்ன கேக்குறியோ நான் அதை தரேன். டோன்ட் வரி, நீ டெய்லி தந்துதான் ஆகணும். அப்புறம் இன்னொன்னு, இதை தவிர்த்து எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. டென்ஷன் ஆகாத, உனக்கு எதுவும் ஆகாது. டெய்லி நைட் எனக்காக நீ 1 hour ஒதுக்கிக்கோ. டாலிமா, டாலி, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். அட டாலிமா, ஏன்டா அழற? என்னாச்சு? வாழ்றதை விட செத்தே போயிடலாம் போல. மாமா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. பை த வே மாமா, நீங்க ரோஹித்தை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவனை பத்தி நினைக்கவே கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நான் என் பொண்ணோட கவலையில இருக்கேன். நீ என்னடானா இப்ப அந்த துரோகி ரோஹித்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. நீ சொன்னங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவனை என் கம்பெனிக்கு மேனேஜர் ஆக்கினேன். அந்த திருட்டு பையன் நம்ம கம்பெனி படத்தை எவ்வளவு திருடி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? நீ தான் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவன் இப்ப வெளியே ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கான். நீ மட்டும் இல்லைன்னா இந்நேரம் அந்த திருட்டு பையன் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். வாய் மூடிட்டு எழுந்து போ. நானே டாலியை பத்தி நினைச்சு டென்ஷன்ல இருக்கேன். இந்த ப்ராப்ளம்னா எப்பதான் சால்வ் ஆகுமோ தெரியல. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அடுத்து என்ன நடக்க போகுதோ. இப்படி வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம். எனக்கு வாழவே பிடிக்கல. நான் வாழவே கூடாது. ஐ வாண்ட் டு டை. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் வாழவே கூடாது. டாலி, நீ என்ன பேசிட்டு இருக்க? என்னடாமா? அதான் நீ ஆசைப்படுறது. போதும், நீ ரொம்ப பேசிட்ட. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் பண்ணுவியா? வாயில என்ன வருதோ அதை அப்படியே பேசிடுவியா? எனக்காவது யோசிச்சிருக்கியா? கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆகியும் நான் ஏன் இன்னும் அம்மா ஆகாம இருக்கேன்னு? நீ இருக்கங்கிறதுக்காக தான். ஏன்னா உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணி நான் ஒரு தப்பு பண்ணிருக்கேன். அம்மா ஆகி ஒரு பெரிய தப்ப பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். ஆனா நீ என்னதான் வெறுத்துட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? உங்க அப்பாவை நான் டிவோர்ஸ் பண்ணணுமா? சரி, நான் இன்னைக்கே ஒரு நல்ல லாயரா பார்த்து கேஸ் ஃபைல் பண்றேன். என்னைய மன்னிச்சிருங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. என்னை காப்பாத்துங்க அவங்க கிட்ட இருந்து. யார்கிட்ட இருந்து? அது அந்த ரோனி பையன். யார் ரோனி? மா, அது அன்னைக்கு நான் பப்புக்கு போயிருந்தேன்ல,
கோவத்துல கொஞ்சம் அன்னைக்கு நான் நிறையவே குடிச்சிட்டேன். அப்ப வழியில அந்த ரோனி பையன், அப்பதான் அந்த ரோனியை மீட் பண்ண. டாலி, நீ என்ன பண்ணிருக்கன்னு தெரியுதா? இப்ப சொல்லுங்கம்மா, இப்படி வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம்ல. நான் என்ன வார்த்தைக்காக துடிச்சிட்டு இருந்தேனோ அதை இன்னைக்குதான் கேட்டிருக்கேன். நீ அம்மான்னு சொன்னதே எனக்கு சந்தோஷம். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன்டா, உன்னை அவன்கிட்ட இருந்து நிச்சயமா இந்த அம்மா காப்பாத்துவேன். நம்புடா. மா, அவன் தான் கால் பண்றான். என்கிட்ட கூட, நான் அவன்கிட்ட பேசுறேன். டார்லிங், நீ வேற போயிட்ட. ஆனா நீ இன்னும் என்னோட பெட்ல இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது டார்லிங். உனக்கு என்னடா வேணும்? ஆ? டாலி? டாலி இல்ல, அவளோட அம்மா பேசிட்டு இருக்க. எது அம்மாவா? அதுக்குன்னு இப்படியா கத்துவா? என்ன நினைச்சிருக்கா? நான் அந்த வீடியோவை காட்டினதுக்கு அப்புறமா அவ வீட்டுல சொல்லியிருக்காளா? வீட்ல இல்லடா, அவ அவளோட அம்மா கிட்ட சொல்லியிருக்கா. நீ எது கேக்குறியோ அது உனக்கு கிடைக்கும். நான் என் பொண்ணோட வாழ்க்கைக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் ஒரு பட்டன் அமுக்குனா உங்க பொண்ணு இந்த உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆயிடுவா ஆன்ட்டி. அசிங்கம் பிடிச்சவன். அவனால உன்னை எதுவுமே பண்ண முடியாதுராமா. நான் இருக்கேன்ல. உனக்கு ஒன்று தெரியுமா ரோஹித், நீ திருப்பி ஆஃபீஸ்க்கு வருவேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதே என் மாமாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்படியே நான் ட்ரை பண்ணாலும் என் பேரில் என்னெல்லாம் எழுதி வைக்கிறேன்னு சொன்னாரோ அது எதையுமே எழுதி வைக்க மாட்டாரு. ஆ, எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் அவரை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு நீ. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆகுறாருன்னு உனக்கே தெரியும். அவரை நான் சும்மா மட்டும் விட மாட்டேன். ஆனால் நீ என்ன பண்ணுவ? நீ கொஞ்சம் பொறுமையா மட்டும் இரு. நீயே புரிஞ்சுக்குவ நீ போக போக. மா, நான் அப்பாவை கொஞ்ச நேரம் வெளியே போக சொல்லிட்டேன். ஆனா உங்களுக்கு தெரியும்ல, நான் சொல்றத அவர் எப்பயுமே கேட்பாருன்னு. பாருங்க, அவர் நாளைக்கு தான் வருவாரு. மா, ரோனி வரான்ல? ஆமா, அவன் வந்துகிட்டே இருப்பான். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன்டா. வந்துட்டு இருப்பான் இல்ல, வந்துட்டா. நீ என்ன கூப்பிட்டு நான் எப்படி வராம இருக்க முடியும்? நாங்க உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ப்பா. நீ எவ்வளவு பணம் கேக்குறியோ அந்த பணத்தை நான் தரேன். அது என்னன்னா ஆண்டி, காசு வேணும் தான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சு போச்சு. அது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் நினைக்கிறேன். நான் எல்லாத்தையுமே தரதுக்கு தயாரா இருக்கேன். ஆனா நீ அந்த வீடியோவை டெலீட் பண்ணிடணும். நான் என்னோட பொண்ணுக்காக என்னையும் உனக்கு தரேன். உன்னோட ஆசையை தீர்த்து வைக்க நான் தயாரா இருக்கேன். ஆனா நீ என் பொண்ணை மட்டும் விட்டுரு. மா, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் அமைதியா இரு. நான் ரெடியா இருக்கேன்ப்பா. சரி, வா போலாம். என் வாழ்க்கையும் வீணாக்கிட்டான், என்னோட அம்மா வாழ்க்கையும் வீணாக்க போறான். வா, இன்னைக்கு நான் உன்னோட ஆசை எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிறேன்.
பார்க்கறதுக்கு தான் வயசான ஆளா இருக்காங்க. இவ பொண்ணை விட இவங்க நல்ல கம்பெனி தருவா போலயே. இனி என்னோட என்ஜாய்மெண்ட்டுக்கு பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு என்னோட பொண்ணு, அவளுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சா ரொம்ப நிம்மதியா தூங்குவா. நீ ரொம்ப நாளா என் பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தல்ல? சோனியா, சோனியா, அம்மா, நீ இனிமேல் டென்ஷன் ஆக வேண்டியது இல்லடா. நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். என்ன? இனிமே அவனால உனக்கு எந்த டார்ச்சரும் இல்லை. நீ நடிச்சதெல்லாம் போதும். மீதி நடிப்ப ஜெயில்ல காட்டு. வா போலாம். இவளை கூட்டிட்டு போய் ஜெயில்ல போடுங்க. நான் போய் மர்டர் ஸ்பாட்டை பார்த்துட்டு வந்துடுறேன். மா மா மா, நீங்க எனக்காக ரொம்ப பெரிய விஷயம் பண்ணிருக்கீங்க. என்னோட உண்மையான அம்மா இருந்தாங்கன்னா அவங்க கூட இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. அப்பா, என்ன மன்னிச்சிருங்க.